வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்டார பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பெட்டிஷன் இயக்கம் மற்றும் புரட்சி இந்திய மக்கள் கட்சியின் சார்பாக ஜெயங்கொண்டம் அண்ணா சிலை அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய அம்பானி அதானி போன்ற கும்பல்களுக்கு சேவை செய்யக்கூடிய நரேந்திர மோடி அரசாகத்தான் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பெரியார் பிறந்த இந்த மண்ணிலே, ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்த இந்த மண்ணிலே, கர்மவீரர் காமராஜர் பிறந்த இந்த மண்ணிலே, பேரறிஞர் அண்ணா பிறந்த இந்த மண்ணிலே, பல்வேறு புரட்சியாளர்கள் பிறந்த இந்த மண்ணிலே, தமிழ் தேசிய அரசியலை குறிப்பாக பேசக்கூடிய இந்த ஜெயங்கொண்டம் மண்ணிலே ஒருபோதும் காவி மக்கள் விரோத அரசை, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இந்துத்துவ அரசை இந்த மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனி வரக்கூடிய அரசுகள் இந்த உழைக்கிற மக்களுக்கு அடிப்படையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய உணவு, உடை, உறைவிடம் இவற்றை சரி செய்து கொடுக்க வேண்டும். அதுபோல வீடு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படையில் கூட நீ ஒரு வீடு கொடு, இடமில்லாதவர்களுக்கு இடம் வழங்கி வீடு கொடு, பட்டா கேட்டு லட்சக்கணக்கிலே கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் பட்டா கொடு. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாபெரும் அளவிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி தோழர்களும் பல்வேறு இயக்க தலைவர்களும் இங்கே பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே மக்களுக்கான ஒரு மனிதனுக்கு தேவையான உரிமைகள் குடிநீரும் மின்விளக்கும் இருக்க இடமும் மனையும் வீடும் தேவை என்று சட்ட விதிமுறைகளே சொல்லப்பட்டாலும் கிராமங்களிலே மலையாளங்கள் இல்லை, கிராமங்களிலே சமுதாய கூடம் இல்லை, கிராமங்களிலே கழிவறை இல்லை. இதைவிட ஒரு கேவலமான விஷயமாக ஏதாவது இருக்க முடியுமா? இது இன்னொரு வெட்கக்கேடானது. நூலகம் அமைக்கவில்லை, ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் நூலகம் இல்லை, நூலக அலுவலகம் இல்லை. மத்திய அரசு கொண்டு வந்த அந்த மக்களுக்கான திட்டமான மக்கள் சேவை மையம் திறக்கப்படவில்லை, கிராம நிர்வாக அலுவலகம் இயங்கப்படவில்லை, ஊராட்சி நிர்வாகம் செயல்படவில்லை. இத்தகைய சூழல் எதற்காக நடக்கிறது? இவர்களெல்லாம் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் இருந்தும் ஏன் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கவில்லை என்று நாம் ஆராய்ந்த போது அதிலே ஆட்சி முறை ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை கையாண்டு குறிக்கிறது. பயோமெட்ரிக் முறை என்ற ஒரு முறையை அமல்படுத்தி சில அலுவலகங்களிலே மேஜிக் வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக மாணவர் விடுதியை சமூக நீதி மாணவர் விடுதி என்று பெயர் வைத்து கெஜெட்டிலே ஆதி திராவிட நல மாணவர் விடுதி என்று வைத்திருக்கிறது. ஊராட்சி மன்றத்தின் தீர்மானத்திலே இனி சாதி பெயரில் உள்ள பலர்களும் சாதி பெயரில் உள்ள பெயர்களும் இருக்காது என்று தீர்மானம் போட்டனர். அது ஒரு மேஜிக்காகவே அடுத்த வாரம் தீர்மானம் கொண்டு சென்ற பிறகு மதுரை உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு ஒன்று நடைபெறுகிறது. அதற்கு ஒரு காரணமும் சொன்னார்கள். சாதி பெயரை தெருக்களிலே எடுத்துவிட்டால் இந்த மக்களுக்கு திசை தெரியாமல் சென்று விடுகிறார்கள். சாதி பெயர்களை பலகையிலே எடுத்துவிட்டால் இந்த மக்கள் அந்த கடையை கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னார்கள். இது உயர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் ஒரு வாதமாக எடுத்து உரைத்த இந்த வாதம் இது எதையாவது சரியான பதிலாக இருக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் கேவலமாக இருக்கிறது. சமூக மாற்றத்தை விரும்பாத இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்நீதிமன்ற வழக்கை
திசை திருப்பி அந்த தீர்மானத்தை ரத்து செய்தார்கள். சமூக நீதி என்று பெயர் வைத்த இந்த அரசு ஏன் கெஜெட்டிலே சாதி பெயரை பட்டியலில் எடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு மேஜிக்காக மக்களை ஏமாற்றும் வேலையாக செய்திருக்கிறது. அதனால்தான் தெலுங்கிலே உள்ள சாதி பெயரை எடுக்க உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர்கள் இந்த சமூக நீதி பெயரிலே மாணவர் விடுதியிலே உள்ள பெயரை மாற்றுவதற்கு ஒரு வழக்கு தொடங்கவில்லை. இது எவ்வளவு பெரிய கபட நாடகமாக இருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு புரட்சி இந்திய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பி. இளையநிதி தலைமை தாங்கினார். பாஸ்கர், ஆனந்த சித்தர், வீரபிரபு போன்றவர்கள் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தூயவன் தினேஷ், மாநில அமைப்பு செயலாளர் தங்கமுருகன், தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜசிவா, சமூக ஆர்வலர் விமல் பாக்யராஜ், மோகன் சிவா, வழக்கறிஞர் மகாலிங்கம், புரட்சி இந்திய மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் த. உதயசூரியன், பெட்டிஷன் இயக்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூ. பழனியாண்டவர், மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தங்க வீரமணி போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் பொது கழிவறை, சமுதாய கூடம், பொது நூலகம், பொது சேவை மையம், பொது மயானம் போன்றவைகள் அமைத்து தரக்கோரியும் நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் வெளி சந்தையின் மூலம் பணியாளர்கள் நியமனம் செய்யும் முறைகளை ரத்து செய்ய கோரியும், தேவையான பணியாளர்களை தீர்மானத்தில் மூலம் பணியாளர்களை நியமனம் செய்ய வலியுறுத்தியும், அரியலூர் மாவட்டம் மற்றும் ஜெயங்கொண்டம் வட்டார பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.